ஈழத்தமிழர்களின் கலாச்சார தலைநகரான யாழ்ப்பாணத்தின் முக்கிய அடையாளமான நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழா இன்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. புலம்பெயர் தேசம் உட்பட நாட்டின் பல்வேறு பாகங்களிலுமிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தனர். தேர் வெளிவீதியில் உலா வந்தபோது 4 வீதிகளிலும் திரண்டிருந்த பல லட்சம் மக்கள் நல்லூர் கந்தனை பக்திமயமாக தரிசனம் செய்தனர். தாயகத்தின் நெட்டி திலகம் என விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க நெல்லியம்பதி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் ரதோற்சவம் இன்று சிறப்புற இடம்பெற்றது. அலங்கார கந்தன் இன்று சித்திர தேரில் வீதியுலா வருகின்ற காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று நெல்லியம்பதியில் ஒன்று கூடியிருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் பிரதான சிவாச்சாரியர்களின் வேத பராயண மந்திரங்கள் ஒலிக்க நல்லூர் கந்தன் வள்ளி தெய்வானை சமேதராக திருத்தேரிலே எழுந்தருளி வீதியுலா வந்து அடியார்களுக்கு அருட்கடாட்சம் வழங்கினார். சிறப்புற நடைபெற்ற சித்திர தேர்ப்பவனியை காண உள்நாட்டிலிருந்து மாத்திரமன்றி வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் திருத்தலத்திற்கு வருகை தந்திருந்தமையை காணக்கூடியதாய் அமைந்தது. இன்று அதிகாலையில் விசேட பூஜை வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வசந்த மண்டப பூஜைகள் முதலியன சிறப்புற நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் அசையாமணிகள் ஆறும் ஒழுங்கே ஒலிக்க புஷ்பங்கள் தூவ பக்த வெள்ளத்தில் குமரன் வள்ளி தெய்வானை சமேதரராக அழகிய திருத்தேரிலே எழுந்தருளினார். சிவாச்சாரியர்களின் தீப ஆராதனைகளை தொடர்ந்து பக்தர்கள் இருபுறமும் வடம் பிடித்து இழுக்க முருகப்பெருமான் கம்பீரமாக தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாட்சி புரிந்தார். கந்த பெருமான் வீதியுலா வருகை தந்த பின்னர் பச்சை சாத்தி தேரிலிருந்து ஆலயத்திற்கு திரும்பும் அற்புத காட்சி பக்தர்களின் மனதை உருக்கியிருந்தது. அத்துடன் காவடிகள், பறவை காவடிகள், கற்பூர சட்டிகள், அங்க பிரதிஷ்டனம் என அடியார்கள் தமது நேர்த்திக்கடன்களை இனிதே நிறைவேற்றியிருந்தனர். நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் கடந்த 29ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இதன்படி தொடர்ந்து 25 நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று சப்பரம், தேர் மற்றும் தீர்த்த திருவிழாக்களுடன் நல்லூர் கந்தனின் உற்சவம் இனிதே நிறைவுறும்.